இடஒதுக்கீட்டை பாதுகாத்திடவும் சமூக சமத்துவத்தை நிலைநிறுத்தவும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மேனாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சின்னையா அவர்களின் தலைமையில் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் பல்வேறு அல்லது ஒட்டுமொத்த சமூகங்களின் பிரதிநிதிகளாக தலைவர்களாக வந்திருக்கிற நம்முடைய தலைவர் பெருமக்கள், அரசியல் கட்சியினுடைய ஒட்டுமொத்த அரசியல் கட்சியினுடைய தலைவர் பெருமக்கள் அமர்ந்திருக்கிற இந்த அவை என்பது இந்தியாவிலேயே குறிப்பாக தமிழ்நாட்டில் இதுவரை நடந்திராத ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கான கூட்டமாக, அரசியல் கட்சிகளின் நல்லிணக்கத்திற்கான கூட்டமாக இதை பாட்டாளி மக்கள் கட்சி முன்னெடுத்திருப்பதை முதல்கள் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் சார்பாக நான் வரவேற்கிறேன். அதேபோன்று இப்பொழுது ஆளுகிற கட்சியும் எதிர்கட்சியும் ஆதரிக்காத கட்சிகள் எது என்று எதுவும் ஒன்றுமில்லை. ஆனால் இந்த இடஒதுக்கீட்டை குறிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்திட வலியுறுத்தி அனைத்து கட்சிகளும் இந்த கோரிக்கையை வைக்கிறது. கட்சிகளில் நாம் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம். சாதிய இயக்கங்களுக்குள், சமூக இயக்கங்களுக்குள் தீர்மானம் மாநாடுகளில் இயற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஆளுகிற தமிழக வெற்றி கழகமே அதன் முதல் வாக்குறுதியும் சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் வந்தா நடத்துவோம் என்கின்ற அந்த கோரிக்கையை, அந்த வாக்குறுதியை தந்திருக்கிறார்கள். மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பை தேசிய அளவில் நடத்திடவும் அது இசைவு தெரிவித்து ஆணை பிறப்பித்து வேலைகள் நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய பாராளுமன்றத்தினுடைய தலைவர், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ராகுல் காந்தியும் அதை வலியுறுத்துறாரு. அப்ப தேசிய அளவில் ஆளுகிற கட்சி எதிர்கட்சி, தமிழ்நாட்டில் பிராந்திய கட்சியாக இருக்கிற நம்முடைய கட்சியில் இருக்கிற ஆளுகட்சி எதிர்கட்சி. இன்று கூட நம்ம சின்னையா சொன்னாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கூட்டத்திற்கு வருகை தருவதற்கு அணியமாக இருந்தது, ஆதரவு தெரிவித்திருக்கிறது. பொது உடைமை இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ஆதரவு தந்திருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்ட கட்சி, இப்பொழுது பொதுச் செயலாளர் எடப்பாடி எல்லாரும் நம்ம எல்லாரும் ஆதரிக்கிற ஒரு நிலையிலும் கூட எங்க இப்ராஹிம் ஐயா சொன்ன மாதிரி அரசியல் கட்சிகள் கருத்தளவில் சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்தணும்னு சொல்றோம். நடைமுறையில் அது சாத்தியப்படுத்த முடியாத நெருக்கடி இருக்கிறது. அந்த நெருக்கடியை தீர்ப்பதற்கு இந்த அறிவு சார்ந்த சமூக இயக்கங்களும் அரசியல் இயக்கங்களும் நம்ம இதை ரொம்ப நுட்பமாக கையாண்டு இந்த தடைகளை தகர்த்தெறிந்து முதலாக தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை 1881 வெள்ளையர்களால் துவக்கப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு, 1931 நின்றுவிட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு, எல்லா சாதிவாரி சமூக நீதிக்கான கணக்கெடுப்படி வரலாற்று புள்ளி விவரங்களோடு ஒப்பிட்டு துவக்க அறிமுக நிலையில வரவேற்புரையிலே நிகழ்த்திய சின்னையா அவர்கள் சொன்னதை போல அவைகளெல்லாம் உள்வாங்கி சமூக நீதியின் பிறப்பிடமாக இருக்கிற தமிழ்நாட்டில் இதை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் எந்த தடை வந்தாலும் விரைந்து அதை தகர்த்தெறிந்து விட்டு இதை சாத்தியப்படுத்துவதற்கான இந்த ஆலோசனை கூட்டம் தான். இதுல நம்ம இந்த கூட்டத்துக்கு தலைமையேற்றிருக்கிற மேனாள் மத்திய அமைச்சர் ஐயா சின்னையா சொன்ன மாதிரி இந்த நிதிநிலை அறிக்கையிலேயே தமிழக வெற்றி கழகம் புதிதாக ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் விஜய் பொறுப்புக்கு வந்துட்டார். இந்த நிதிநிலை அறிக்கையிலேயே சாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஆணை வரும் என்று எதிர்பார்க்கிறோம் சொன்னாங்க. அதுல தமிழக வெற்றி கழகத்தின் அரசின் பிரதிநிதியாகவே வந்திருக்கிற வீர விக்னேஸ்வரன் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதை வலியுறுத்தி இருக்கிறார். அப்ப நம்ம எல்லா அரசியல் கட்சிகளும் ஏற்றுக்கொண்டோம், அதை தீர்மானமா வலியுறுத்தி இருக்கிறோம். இதுல தடை ஒன்றும் அரசுக்கு இருக்காது. ஆனாலும் இந்த தடை வருவது இப்ப எல்லாரும் அறியலாம் சொன்னாங்க, தரவுகளின் அடிப்படையில் நீதிமன்றம் சமூகங்களுக்கான இடஒதுக்கீட்டை தருகிறது. ஆமாம், ஆனால் முன்னேறிய வகுப்பினருக்கு 10 விழுக்காட்டை, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு பாராளுமன்றத்தில் விரைந்து சட்டமாகிறது. யாரும் கோரிக்கை வைக்கவில்லை, போராடவில்லை, மாநாடுகள் நடத்தவில்லை. ஆனாலும் எந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கூட கோரிக்கையை வைக்காத ஒரு முன்னேறிய சமூகத்தினருக்கு, பின்தங்கிய வகுப்பினருக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு உடனடியாக கிடைச்சிருச்சு. எந்த தரவுகள் யாரும் நீதிமன்றத்துக்கு போகல. ஆனால் ஆயிரம் ஆண்டுகளாக உழைக்கின்ற இந்த நம்முடைய சமூகங்களுக்குள்ளே ஆடு மாடுகளோடு காடு கலனியிலே உழைத்து வாழுகிற இந்த சுரண்டப்படுகிற சமூகங்களுக்குள்ளே இடஒதுக்கீட்டை பகிர்ந்து கொள்வதிலே பல நெருக்கடிகளை நாம் தொடர்ந்து போராடுறோம். 10.5 எவ்வளவோ கடுமையா போராடி ஒரு செய்தியை ஒரு தமிழ் நிலத்தில் ஒரு பெரும்பான்மை சமூகம் கொண்டு வந்தா அதை எவ்வளவோ போராடி நமக்குள்ளேயே அதை நிறுத்தணும். நம்ம அங்கெல்லாம் முன்னேறிய வகுப்பினருக்கு தரவுகள் கேட்கப்படவில்லை. 10.5க்கு நமக்குள்ள ஒரு உழைக்கிற சமூகங்களுக்கு கேட்டா அதுல சிக்கல் இருக்கு. ஆகவே இவைகளெல்லாம் நம்ம கடந்து இந்த தமிழகம்
புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு, மாண்புமிகு முதல்வர் விஜயனுடைய அரசு உடனடியாக இதை எத்தனை தடைகள் வந்தாலும் தகர்த்தெறிந்து விட்டு மனப்பூர்வமாக சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்தணும். அதுல கூட இப்ப ஐயா சொன்னாங்க, மைக்ரோ லெவல்ல சாதிகளுக்குள்ள எல்லா வாழ்க்கை தரத்தையும் பட்டியல் போடணும்னு சொன்னாங்க, அன்புமணியா சொன்னாங்க. அதுல இப்ப முன்னேறிய வகுப்பினருக்கு வகுப்புல பின்தங்கியவர்களுக்கு தான் அந்த சட்டம் இருக்கு. ஆனா பட்டியல் சமூகத்தில் இருக்கிற 18.1 அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்ல. அப்படி பிற்படுத்தப்பட்ட பிசி 27 விழுக்காட்டில் இருக்கு. இந்த முரண்பாடுகளையும் நம்ம எதிர்காலத்தில் களைந்து ஒட்டுமொத்தமா 100 விழுக்காடு சமூக சமத்துவத்தை, சமூக நீதியை நிலைநிறுத்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அனைவருக்கும் சமமான சமூக நீதியை வழங்கிட இந்த நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி நடத்துகிற இந்த அனைத்து கட்சி கூட்டம், சமூக இயக்கங்களின் கூட்டத்தில் நிறைவேற்றப்படுகிற தீர்மானங்களை நாம் முனைந்து தடைகள் எது வந்தாலும் தகர்த்தெறிந்து விட்டு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அரசு சட்டமாக்கி சமூகங்கள் வளங்களை, சலுகைகளை, உரிமைகளை சமமாக பகிர்ந்து கொண்டு தமிழ்நாடு, இந்தியா சீராக சமமாக வளர இந்த கூட்டம் எடுக்கின்ற முடிவுக்கு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை உயிருக்கு உயிராக எப்போதும் கரம் பற்றி நிற்பதைப் போல தொடர்ந்து கரம் பற்றி நிற்போம். வாழ்க சமூக இயக்கங்களின் சமத்துவத்தை நோக்கிய நம்முடைய இந்த பயணம். வாழ்க வாழ்க. தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை இந்த கூட்டத்தை ஆதரிக்கிறது. தீர்மானத்தை வென்றெடுப்பதற்கு துணை நிற்கும். நன்றி, வணக்கம்.